வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு வந்து ரிச் கேக் ரெசிபியோட வந்திருக்கேன். இந்த ரிச் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இந்த ரிச் கேக் செய்யறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து டேட்ஸ் இருக்குது. நான் 250 கிராம் டேட்ஸ் எடுத்து நல்லா குருணியா வெட்டி இருக்கிறேன். இப்போ இதுல போடுங்க. இதுல வந்து கர்ன்ஸ் இருக்குது 50 கிராம் கர்ன்ஸ். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து ரேசன்ஸ் இருக்குது முந்திரிய வத்தல் 125 கிராம். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து சுல்தானா இருக்குது 100 கிராம். இப்போ இதையும் இதுல போடுங்க. நான் எல்லாத்தையுமே சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து கஜு நட்ஸ் இருக்குது 100 கிராம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து க்ரீன் செரி இருக்குது. நான் இதில் 50 கிராம் எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு வந்து சோப்பு செரியும் கிடைச்சேன்னு சொன்னால் 25 கிராம் சோப்புலையும் 25 கிராம் பச்சையிலையும் போடுங்க. பட் எனக்கு சோப்பு செரி கிடைக்காதபடியாக 50 கிராம் க்ரீன் செரி சேர்க்குறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பம்கின் ப்ரிசர்வ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற எல்லாமே MD பிராண்ட் தான். இதில் வந்து 125 கிராம் பம்கின் ப்ரிசர்வ் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் சௌச்சோ இருக்குது. இது நான் MD பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 50 கிராம் சௌச்சோ எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் இருக்கு ஜிஞ்சர் ப்ரிசர்வ். இதுவும் MD பிராண்ட் தான். இதில் வந்து 100 கிராம் ஜிஞ்சர் ப்ரிசர்வ் எடுத்து இதையும் சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது. சரியா அரை கப் எல்லாத்துக்கும் 150 கிராம் ஸ்ட்ராபெரி ஜாம். இப்போ இதையும் இதில் சேருங்க. இந்த இருக்கு இதான் கோல்டன் சிரப் MD பிராண்ட். இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் கோல்டன் சிரப் எல்லாட்டிக்கு 1.1 ounce வருது. இப்போ இந்த கோல்டன் சிரப்பையும் இதில் விடுங்க. இதில் வந்து தேன் இருக்குது 1.5 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 1.1 ounce இருக்கு. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து வறுத்த கருவா பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து வறுத்த ஏலக்காய் பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன். இதில் வந்து வறுத்த கிராம்பு பவுடர் இருக்குது 1/8 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து சாதிக்காய் பவுடர் இருக்குது நட்மேக் 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து ஆல்மண்ட் எசன்ஸ் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து பிராண்டி இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 1 ounce இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. உங்களுக்கு பிராண்டி போட விருப்பம் இல்லாட்டிக்கு நான் ஏற்கனவே வந்து பிராண்டி போடாமல் வந்து ரிச் கேக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டை பாருங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் இதை மூடி போட்டு இந்த இருக்கு நல்லா மூடி இருக்கிறேன். இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் எடுத்து ஒவ்வொரு நாளும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஊறுறதுக்கு இந்த பழம் எல்லாம் சேர்ந்து. நார்மலி நீங்கள் ஒரு 5 நாளே அப்புறம் செய்யலாம். ஆனால் இதை நீங்கள் எவ்வளோத்துக்கு ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரிச் கேக் கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு 15 நாள் ஊற வைக்க போகிறேன். பட் உங்களுக்கு விருப்பம்னா 1 மாதம் நீங்கள் ஊற வைக்கலாம். உங்களோட விருப்பம். கூட ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனிஹாவ் இப்போ நான் வந்து ஒரு 15 நாள் இதை ஒவ்வொரு நாளும் எடுத்து கிளறி விட போகிறேன். இந்த இருக்கு இந்த ரவையை வந்து வறுக்கிறதுக்கு இதில் வந்து நான் பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டு இதில் வந்து ரவை இருக்குது 250 கிராம். அப்படி இல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 1/4 கப் ப்ளஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இந்த ரவையை இந்த பேனில் போடுங்க. கை விடாமல் இதை கிளறி வறுத்துடுங்க. கலர் மாறாமல் வறுத்துடுங்க. இப்போ 1 நிமிஷமாக இதை நான் வறுத்தோண்டு இருக்கிறேன் கிளறி. இப்போ நான் இதை ஒரு சரியாக 7 நிமிஷம் நான் வறுத்துருக்கிறேன். கலர் மாறாமல் நல்லா வறுபட்டிருக்கு.
நல்ல முறுமுரண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 7 நிமிஷம் வரத்தா பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பட்டர் இருக்குது, 125 கிராம் பட்டர். இந்த பட்டரை இதில் போடுங்க. இந்த பட்டரை போட்ட பிறகு நான் வறுத்து வச்ச ரவையை வந்து சூட்டோடையே இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டால் மூடி போட்டு ஒரு 7 மணித்தாலும் தூக்கி வைக்க போகிறோம் நல்லா ஊறுறதுக்கு. இன்றைக்கு இந்த ரிச் கேக்கு செய்கிறதுக்கு முதலாவது வந்து நான் வந்து வெள்ளைக்கரு வந்து பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு கிச்சன் எயிட் மிக்சர் எடுத்திருக்கிறேன். உங்களோட கிச்சன் எயிட் மிக்சர் இல்லாட்டி ஹேண்ட் பீட்டராலையும் பீட் பண்ணலாம். 6 பெரிய முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கிறேன். இப்போ இதை இதில் விடுங்க. இப்போ நான் இந்த வயர் விஸ்க போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா நுறையா ஃப்ராஸ்டியாக வரணும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுப்போம். இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணிக்க, பட் பீட் பண்ண காணாத, இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணுவோம். இப்போ நான் சரியாக ஒரு 4.5 நிமிஷம் இதை நான் பீட் பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது நல்ல ஃப்ராஸ்டியாக நல்ல நுறையாக வந்திருக்குது. இப்போ இதை வந்து இந்த வெள்ளைக்கரு வந்து இப்படி நான் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து இந்த செப்பரேட்டான பவுலில் இறக்கி வைங்கோ. பிரம்பா இந்த இருக்குது. இந்த வெள்ளைக்கரு வந்து நான் பிரம்பா இறக்கி இருக்கிறேன். இந்த கேக் அடிக்கிறதுக்கு வந்து திருப்பி அந்த கிச்சன் எயிட் மிக்சர் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பட்டர் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் பட்டர் 250 கிராம் பட்டர் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது 250 கிராம், எல்லாத்துக்கு 1 கப் ப்ளஸ் 1/8 கப் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. நல்லா க்ரீமியாக அந்த சீனியெல்லாம் நல்லா கரை வரையும் இதை பீட் பண்ணி எடுப்போம். இப்போ 1 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணியிருக்கேன். சைடு ஒருக்கா வலிச்சு விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு நல்லா பீட் பண்ணி எடுப்போம். இப்போ டோட்டலியாக வந்து இன்னொரு 4 நிமிஷம், ஸோ டோட்டலி 5 நிமிஷம் நான் இதை பீட் பண்ணியிருக்கிறேன். நல்லா க்ரீமியாக ஃப்ராஸ்டியாக வந்திருக்கு. ஒருக்கா சைடை வலிச்சு விடுங்க. இப்படி சைடை வலிச்சா பிறகு இதில் வந்து 6 பெரிய முட்டையோட மஞ்சக்கரை இருக்குது 6. இப்போ இதில் விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு திருப்பி பீட் பண்ணுவோம். இப்போ 2 நிமிஷமாக இதுலேருந்து பீட் பண்ணியிருக்கிறேன். சைடு ஒர்க்காக வலிச்சுடுங்க. இப்போ திருப்பி பீட் பண்ணி எடுப்போம். இந்த மஞ்சக்கரை போட்ட அப்புறம் நான் 3 நிமிஷம் இதை பீட் பண்ணியிருக்கேன் டோட்டலியாக. இப்போ இருக்கா சைடை வலிச்சிட்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது 50 கிராம், எல்லாட்டிக்கு 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. மாவு போட்ட அப்புறம் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாவை போட்ட பிறகு நான் ஒரு 45 செகண்ட்ஸ் மட்டும்தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு திருப்பி சைடை வலிச்சிட்டு சைடை வலிச்சா பிறகு இதில் வந்து வெனிலா இருக்குது. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் வெனிலா இதுக்கு விடுறேன். திருப்பி இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த வெனிலா விட்ட அப்புறம் ஒரு 45 செகண்ட்ஸ் தான் பீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ விஸ்கை கலட்டிட்டு விஸ்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வலிச்சு விடுங்க. இந்த இருக்குது நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இப்படி பீட் பண்ண பிறகு இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் 15 நாளாக இது வந்து ஊறிக்கொண்டு இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டினா இன்றைக்கு சரியாக 15ஆவது நாள் நல்லா ஊறி இருக்குது.
ஆனால் இதை விட வந்து நீங்கள் இன்னொரு 15 நாள் டோட்டலியாக வந்து ஒரு மாதம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இப்படி ஊறினா பிறகு எனக்கு இந்த கேக்கை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஷ் காணாது. ஸோ நான் இன்னொரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன். இந்த இடத்துல இதில் இன்னொரு பெரிய ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரூட் மிக்ஸை இதில் போடுங்க. இந்த இருக்கு இந்த ஃப்ரூட்ஸை வந்து இன்னொரு செப்பரேட்டான பவுலில் போட்டிருக்கிறேன். இப்படி போட்ட பிறகு இந்த இருக்கு நாங்கள் பீட் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்ஸ் இருக்குல்ல, இந்த கேக் மிக்ஸை வந்து இதுக்குள்ள போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நான் ஒரு அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு நாங்கள் பீட் பண்ணி வச்சோமில்ல இந்த வெள்ளைக்கரு இதில் வந்து அரைவாசியை போடுங்க. இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்ச ரவை வந்து சரியாக 7 மணித்தியாலம் நல்லா ஊற வச்சு நான் இப்போ 7 மணித்தியாலம் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருந்து அரைவாசியை போடுங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. நல்லா சரி சமனா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இருக்கிற மிச்ச வெள்ளைக்கருவையும் இதில் போடுங்க. மிச்ச ரவை மிக்ஸையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கு இதை நான் இப்படி நல்லா சரி சமனாக நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். கண்டியில் இருக்கையும் வலிச்சிட்டு இப்போ நாங்கள் கேக் ட்ரேயில் போடுவோம். இந்த ரிச் கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நான் இதில் வந்து 11x7x1.5 இன்ச் ட்ரே எடுத்து அடியில் க்ரீஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஆயில் பேப்பர் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஒரு 10 லேயர் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இது வந்து நிறைய பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறதுக்கு காரணம் எல்லாட்டிக்கு வந்து அடியில் வந்து எரிஞ்சிடும், பேர்ன் ஆயிடும். ஸோ அதுக்காண்டி தான் நிறைய லேயர் வந்து இதுக்கு போடுறது. இந்த இருக்கு நாங்கள் செய்து வச்ச கேக் இருக்குது. இப்போ இதுக்குள்ள போடுவோம். இதை நல்லா பரப்பி சரி சமனா இந்த ட்ரேக்கு ஏற்ற மாதிரி பரப்பி விடுங்க. இந்த கேக் வந்து பொங்காது. ஸோ உங்களுக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் நல்லா ஃபுல்லாகவே விடலாம். சரி சமனா இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு ட்ரே எடுத்து இதுக்கு வந்து நான் ஒரு 10 லேயர் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இருக்கிற மிச்ச கேக்கை இதுக்குள்ள விடுவோம். இருக்கிற மிச்ச கேக் மிக்சர்ல விட்டுருக்கிற இந்த ட்ரேக்கில் சரி சமனா இதையும் வந்து பரப்பி விடுங்க. இந்த இருக்கு இதையும் வந்து சரி சமனா நான் இதை பரப்பி இருக்கிறேன். இந்த இருக்கு இந்த 2 ட்ரேயிலையும் நான் வந்து கேக்கு விட்டுருக்கேன். இப்போ நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷத்துக்கு முதல் நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 250 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை நாங்கள் வச்சு முதல் வந்து ஒரு 1.5 மணித்தியாலம் வந்து 250 டிகிரிஸ் ஃபேரன்ஹைட்டில் வச்சு பேக் பண்ணுவோம். 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு வந்து கூட்டி 265 டிகிரிஸ் ஃபேரன்ஹைட்டில் வச்சுட்டு இன்னொரு 1.5 மணித்தியாலம் இதை பேக் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ இதை நாங்கள் வச்சுட்டு பேக் பண்ணுவோம்.
இந்த இருக்கு 2 கேக் ட்ரேயும் தூக்கி நான் நடு ரேக்கில் வச்சிருக்கேன். மேல் ரேக்கில் வைக்காங்கன்னா டக்குன்னு பேர்ன் ஆயிரும், டக்குன்னு எரிஞ்சிடும். ஸோ அதால் வந்து நான் நடு ரேக்கில் தான் இந்த கேக்கை வச்சிருக்கேன். இப்போ வச்சுட்டு முதல் 1.5 மணித்தியாலம் 250 degrees Fahrenheitல வச்சு பேக் பண்ணுவோம். இந்த இருக்கு இந்த ரிச் கேக்கை வந்து 250 degrees Fahrenheitல வச்சு 1.5 மணித்தியாலம் வச்சிருக்கிறேன். இந்த இப்போ 1.5 மணித்தியாலம் ஆகிட்டு இப்போ நான் திருப்பி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், திருப்பி வந்து 265 degrees Fahrenheitல வச்சுட்டு டைமரை வந்து இன்னொரு 1.5 மணித்தியாலம் வைக்க போகிறேன். இந்த இருக்குது. ஸோ இன்னொரு 1.5 மணித்தியாலம் இந்த கேக்கை வந்து பேக் பண்ணி எடுப்போம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிச் கேக்கை வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலியாக வந்து 3 மணித்தியாலம் இந்த ரிச் கேக்கை வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு டூத் பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி நல்லா க்ளீனாக வரணும். நல்லா பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற விடுவோம். இனி ஆற வச்சுட்டு நாங்கள் மாசிப்பான் செய்தெடுப்போம். இந்த ரிச் கேக்குக்கு நான் வந்து மேலே போகிற வந்து மாசிப்பான் செய்ய போகிறோம். மாசிப்பான் செய்யறதுக்கு இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சு மேலே வந்து வடி வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து ஐசிங் சுகர் இருக்குது. 1.5 கப் எல்லாட்டிக்கு 215 கிராம் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ இதற்கா இதில் இதை அரைச்சி விடுவோம். இந்த ஐசிங் சுகரில் கட்டியாக இருக்கும். ஸோ இப்படி அரிச்சிங்கன்னு சொன்னால் நல்லம். இருக்கு. இதை நான் இப்படி அரிச்சிருக்கேன். இப்படி அரிச்சா பிறகு இதில் வந்து ஆல்மண்ட் பவுடர் இருக்குது 167 கிராம். அப்படி இல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 1/3 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு ஆல்மண்ட் பவுடர் போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதுக்கு கச்சு பவுடர் போடலாம். இப்போ இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து வெனிலா இருக்குது 2 டீஸ்பூன். இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது 1 டீஸ்பூன். இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து முட்டையோட வெள்ளைக்கரை இருக்குது, எக் ஒயிட் 1 இருக்குது. ஒரு பெரிய முட்டையோட எக் ஒயிட் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. உங்களுக்கு இந்த எக் ஒயிட் போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கலாம். ஆனால் இந்த எக் ஒயிட் போட்டு சேர்த்திங்கன்னா தான் இந்த மாசிப்பான் வந்து நல்லா இருக்கும். அதோட வந்து இந்த மாசிப்பான் வந்து நீங்கள் இந்த முட்டை போட்டு செய்து என்று சொன்னால் கேக்குக்கு மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த கேக்கை வந்து மாசிப்பானையும் ஒரு 3 கிழமை வெளியில் வச்சுருக்கலாம். அதே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு மேலே வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மாசிப்பான் ஃப்ரீசருக்கு வச்சிங்கன்னு சொன்னால் மாதம் இல்லை வருஷ கணக்கு இருக்கும். இது நீங்கள் குழைச்சோன்ற கேக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆல்மண்ட் பவுடர் போடலாம். இந்த இருக்கு. இது நான் இப்படி குழைச்சி எடுத்திருக்கிறேன். இந்த இருக்கு. இந்த மாசிப்பான் வந்து நல்லா குழைச்சிருக்கிறேன். இப்படி குழைச்சா பிறகு நாங்கள் இதை உருட்டி எடுப்போம். இந்த மாசிப்பானை வந்து நான் வந்து உருட்டுறதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் பண்ணி விரிச்சிருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் ரேப் வந்து விரிக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் உருட்டி போட்டு இந்த மாசிப்பானை வந்து எடுத்து கேக்குக்கு போடைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டிங்கன்னா தான் இது செய்ய ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதோட வந்து நல்லா நீட்டாகவும் வரும். பிளாஸ்டிக் ரேப்புக்கு மேலே இதில் ஐசிங் சுகர் இருக்குது. இந்த ஐசிங் சுகர் தூவி விடுங்க. இந்த இருக்கு. நான் குழைச்சி வச்ச மாசிப்பான் இருக்கு. இதுக்கு மேலே வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் ஐசிங் சுகரால் டஸ்ட் பண்ணி விடுங்க, தூவி விடுங்க. இப்போ இதை நாங்கள் உருட்டி எடுப்போம். ரோல் பண்ணி நல்ல மெல்லிஸாக எடுப்போம். நல்லா ஜென்ட்லியாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த சரியான ஃப்ராஜைல் இந்த மாசிப்பான் ஆகலை உருக்கி அமர்த்தி இதை ரோல் பண்ணிங்கன்னா பிஞ்சிடும். இப்படி நீங்கள் ரோல் பண்ணிக்க வந்து இந்த ரோலிங் பின்னில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஐசிங் சுகர் மேலே தூவிட்டு ரோல் பண்ணிவிடுங்க. ரோலிங் பின்னில் வந்து ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் ஐசிங் சுகர் தூவி விடுறேன். ரோலிங் பின்னுக்கும் ஐசிங் சுகரால் போட்டு தூவுங்கோ, இல்லாட்டி ஒட்டி பிடிக்கும். இப்போ நாங்கள் ரோல் பண்ணி எடுப்போம்.
இந்த இருக்கு இப்படி ரோல் பண்ணி எடுத்துருக்கேன். இப்படி எடுத்த பிறகு இந்த இருக்கு நான் பேக் பண்ணி வச்ச கேக் வந்து நல்லா ஆறிட்டுது. இந்த கேக் ஆறாமல் மாசிப்பானை வந்து இதுக்கு மேலே போட்டுறாங்கன்னு சொன்னால் கேக் வந்து டக்குன்னு பழுதாக போயிடும். ஸோ அதால் கேக் நல்லா ஃபுல்லாக ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஸோ இதை நல்லா ஆறிட்டுது. ஆறின பிறகு ஒரு கத்தியால் வந்து இந்த சைடை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்படி ரிலீஸ் பண்ண பிறகு நான் ரவுண்ட் டர்னிங் டேபிள் எடுத்து இப்போ நான் மெட்ட பக்கம் திருப்ப போகிறேன். இப்போ நாங்கள் மேலே போட்ட பார்ச்மெண்ட் பேப்பரை கலட்டிடுவோம். இந்த க்ரம்ஸ் விழுந்திருக்குல்ல அதை முதல் க்ளீன் பண்ணி விடுவோம். உங்களுக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் இந்த எட்ஜஸை வந்து வெட்டலாம். பட் நான் வந்து வெட்ட போகிறேன். இந்த கேக்கு மேலே இப்படியே இதை விரிச்சு விடுங்க. இந்த பிளாஸ்டிக் ரேப் நீங்கள் யூஸ் பண்ணாட்டிக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இதை போடுறதுக்கு. இப்படி போட்டா பிறகு இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்கிற மாசிப்பானை வட்டி விடுங்க. ரெண்டு கேக் ட்ரே வந்த ரிச் கேக். பட் நான் ஒரே ஒரு கேக்கு தான் நான் மாசிப்பான் போடுறேன். இப்படி மேலே ஐசிங் சுகர் இருக்குன்னு யோசிக்காங்க, சீனியனுடைய கரைஞ்சிரும். டோன்ட் வரி. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வெட்டி எடுத்ததில் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு மாசிப்பான். இதை நீங்கள் வந்து ஃப்ரீசருக்கு தூக்கி வச்சிங்கன்னு சொன்னால் ஓவர் 1 இயருக்கு மேலே வச்சிருக்கலாம் இந்த மாசிப்பானை. ரெடி அண்ட் இப்போ நீங்கள் கேக்கு போட போகிறேன்னு சொன்னால் இதை எடுத்துட்டு திருப்பி உருட்டி போட்டு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நான் வந்து வெட்ட போகிறேன். பட் உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி எடுங்கோ. நல்ல ஒரு கூரான கத்தியால் இதை வெட்டி எடுங்கோ. இப்படி மெல்லிசா வெட்டி இருக்கிறேன். ஒவ்வொருக்கா வெட்டிக்கு கத்தியை துடைச்சிட்டு வெட்டுங்கோ. நான் வெட்ட போற வந்து நான் வந்து மார்க் வச்சிருக்கேன். அப்போ ஈஸியாக இருக்கும் வடிவா வெட்டி எடுக்க. இந்த இருக்கு. இதை நான் வந்து இப்படி வெட்டி இருக்கிறேன். நான் வெட்டின வந்து சரியா 24 பீசஸ் வந்திருக்குது. இந்த ரிச் கேக்கை வந்து ரேப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமான ரேப்பிங் பேப்பர் எடுக்கலாம். நான் இதில் வந்து பச்சை எடுத்திருக்கிறேன். இதில் வந்து உள்ளுக்கு சுற்றுறதுக்கு ஃபாயில் பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இதில் வந்து டிரான்ஸ்பேரண்டான ரேப் இருக்குது. இப்போ நான் 2 ரேப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஆயில் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன், பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். செய்த ரிச் கேக்கை நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் இப்படி மடிச்சு விடுங்க. சின்ன ஒரு செலோ டேப்பால் இதை ஒட்டி விடுங்க. இந்த இருக்கு. இப்படி செலோ டேப்பால் ஒட்டி இருக்கிறேன். ஒட்டின பிறகு இந்த எட்ஜை வந்து நான் கொஞ்சம் வெட்டுறேன்னா நான் கொஞ்சம் நீட்டாக வெட்டி இருக்கிறேன். இப்படி 2 பக்கம் மடித்து இப்படி மடிச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஒரு செலோ டேப்பில் ஒட்டி விடுவேன். இந்த இருக்கு. இப்படி ஒட்டு நான் பிறகு டிரான்ஸ்பேரண்டான ரேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு இப்படி வச்சுட்டு இதுலேயும் ஒரு டேப் போட்டுவிடுவோம். இதை வந்து உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் 2 பக்கத்தையும் இப்படி சுருக்கி போட்டு
கேண்டி மாதிரி ரேப் பண்ணலாம். இந்த இப்படி அப்படி இல்லாட்டிக்கு இதில் வட்டிட்டு அதே மாதிரி உள்ளுக்கு நாங்கள் மடிச்சோம்ல அதே மாதிரி இதை மடித்து ரேப் பண்ணலாம். இதை வந்து ஒரு ரிப்பன் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த ரெண்டு பக்கத்து ரெண்டு எட்ஜையும் வந்து கட்டி விடுங்க. இந்த இருக்கு நான் இப்படி ரெண்டு பக்கம் இந்த ரிப்பன் அளவு கட்டியிருக்கேன். ஒரு பட்டர் நைஃப் எடுத்துட்டு இந்த ரிப்பனை வந்து இப்படி இழுத்து விடுங்க. இப்படித்தான் ஒன்று ரேப் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி என்ன ஒன்று ரேப் பண்ணுறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த இருக்குது. இப்படி செய்த பிறகு இந்த இதில் வந்து நான் பச்சை ராப்பிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நடுவில் வச்சுட்டு ஒரு செலோ டேப் அலோட்றேன். இப்போ இதையும் வந்து மடித்து விடுவோம். இந்த இருக்குது. இதுக்கு வந்து நான் திருப்பி சிவப்பு ரிப்பன் எடுத்துருக்கிறேன். எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த கேக்கை நடுவில் வச்சுட்டு இதை நல்லா கட்டி விடுங்க. இந்த இருக்கு. இப்படி கட்டி போட்டு பட்டன் நைஃபால் வந்து இதை சுருக்கி விடுங்க. இந்த இருக்கு. இந்த இருக்கு. இது வந்து டிரான்ஸ்பேரண்டால் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். இது வந்து ரேப்பிங் பேப்பரால் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். இருக்கு. இப்படித்தான் இது ரேப் பண்ணுறது செய்து முடிஞ்சது. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரிச் கேக். நான் எல்லாம் ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வெட்டிங் அதற்குன்னு சொன்னால் இப்படி ரேப் பண்ணிங்கன்னா நல்ல வடிவாக இருக்கும்.